ஸோ இப்போ நம்ம பர்சன்டேஜ் டாபிக் தான் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். இஃப் 18 டாய்ஸ் அவுட் ஆஃப் 75 டாய்ஸ் ஆர் ஃபார் பாய்ஸ் அண்ட் ரெஸ்ட் ஆர் ஃபார் கேர்ள்ஸ், வாட் இஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் டாய்ஸ்? வி ஹாவ் டு ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் த கேர்ள்ஸ் டாய்ஸ். கேர்ள்ஸ் டாய்ஸ் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு 18 டாய்ஸ் அப்படிங்கிறது 75 டாய்ஸில் எவ்வளவு பர்சன்டேஜ்? ஸோ பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு இதுதானே. ஸோ இதுதான் பாய்ஸுடைய டாய்ஸ், இது வந்துட்டு டோட்டல் டாய்ஸ். ஸோ டோட்டல் டாய்ஸில் பாய்ஸுடைய டாய்ஸ் 18 டாய்ஸுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேர்ள்ஸுடைய டாய்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. சரியா? ஸோ 25 3s are 75, 25 4s are 100. ஸோ 3 6 are. சப்போ பாய்ஸுடைய டாய்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்னா 6 4s are 24%. ஸோ பாய்ஸுடைய டாய்ஸ் டோட்டல் பர்சன்டேஜ்னால் எப்போவுமே 100% தான். அந்த 100%ல் 25% வந்து பாய்ஸுது அப்படின்னா கேர்ள்ஸுடையது எவ்வளோவா இருக்கும்? 100 - 24 மீதி இருக்கக்கூடியது தானே. ஸோ அப்போது 76%. ஸோ ஆன்சர் வந்துட்டு இதுக்கு 76%. ஸோ நெக்ஸ்ட் வந்து போகலாம். If a person's salary increases from 200 per day to 234 per day, then percentage increase in person salary. ஸோ அதாவது ஒருத்தருடைய சம்பளம் தினமும் 100 ரூபாய் 200 ரூபாயாக இருந்திருக்கு, அது 234 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா அவருடைய சம்பள உயர்வு இருக்குல்ல, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு அதனுடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலி 200 ரூபா வாங்கிட்டு இருந்திருக்காரு, 200 ரூபா வாங்கிட்டு இருந்திருக்காரு. 200ங்கிறது என்னவாக இருக்குன்னா 234 மாறியிருக்கு. ஸோ அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஸோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 34 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 34 rupeesங்கிறது எங்கேருந்து தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 200லேருந்து தானே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம அதை தான் வந்து நம்ம பேஸ் எடுத்துக்கோம். ஸோ 200லேருந்து தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 200ல் 34ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? சரிங்களா? ஸோ 200லேருந்து 34 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ 200ல் 34 எவ்வளவு அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ 0 0 கேன்சல். 2 17 17%. சரியா? ஸோ இந்த இடத்துல இந்த இந்த மெத்தடில் போடலாம், இதில் எதுவும் தப்பு இல்லை. பட் வந்துட்டு இன்னொரு மெத்தட் இருக்குது. சரிங்களா? இது மெத்தட் 1ன்னு எடுத்துக்கலாம். மெத்தட் 2 வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ மெத்தட் 2வும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சம்முக்கு அந்த மெத்தட் 2 தெரியலன்னா கூட தேவையில்லை. ஆனால் ஒரு சில சம்ஸ்க்கு பின்னாடி நம்ம பார்க்கக்கூடிய சம்ஸ்க்கு அந்த மெத்தட் 2வும் வந்துட்டு தேவைப்படும். இப்போ அதனுடைய பேசிக்ஸை வந்து நம்ம இங்கேயே வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 200 to 34. ஸோ இதுதான் ஓல்டு சேலரி, இது நியூ சேலரி. சரிங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் நாம் ரேஷியோ எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் ரேஷியோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன வரும்? 2ஆல் டிவைட் பண்ணால் 100 117. ஸோ இதுக்கு மேலே இதை என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம குறைவுபடுத்த முடியாது. சரிங்களா? இதுக்கு மேலே நம்ம எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஓல்டு அண்ட் நியூ சேலரிக்கு இருக்கக்கூடிய ரேஷியோஸ் என்ன அப்படின்னா, ஓல்டு அண்ட் நியூ சேலரிக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ 100:117. சரியா? ஸோ ஓல்டுக்கும் நியூ சேலரிக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ 100:117. ஸோ 100ல் இருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஸோ ஓல்டு சேலரியிலேருந்து நியூ சேலரி ரேஷியோ வைஸ் இது 100னா இது 117 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ 17ங்கிறது 100ல் எவ்வளோ பர்சன்டேஜ்? எவ்வளோ பர்சன்டேஜ்னா 17%. ஸோ இது வந்துட்டு நம்ம புதுசாக எதுவும் பண்ணலை, நம்ம முன்னாடி போட்ட ஸ்டெப்பே தான் இப்போவும் போட்டிருக்கோம். பட் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம், அவ்வளோதான்.
பட் வந்துட்டு இந்த மெத்தட், இந்த ரேஷியோ மெத்தட் நிறைய இடங்களில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி. ஸோ ஷாந்தனுஸ் இன்கம் டிக்ரீஸ்டு ஃப்ரம் 42,800 to 37,236. So 42,800ல இருந்து 37,236 என்ன இருக்குன்னா குறைஞ்சிருக்கு. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இந்த இன்கம். ஸோ அது இங்கேருந்து எவ்வளவோ பர்சன்டேஜ் என்ன இருக்குன்னா குறைஞ்சிருக்கு. சரியா? ஸோ 42,800லேருந்து சம் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சி தான் இந்த 37,236 வந்துட்டு மாறி இருக்கு. அப்போ அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? சரி. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சம்மில் வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். அதாவது 200ல் இருந்து ஒரு சம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அது எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கலாம்? 15% இருக்கலாம், 17% இருக்கலாம், 14% இருக்கலாம், அல்லது 16% இருக்கலாம். ஸோ இந்த 4% தானே இன்க்ரீஸ் ஆகிருக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போது 15% இருக்குது அப்படின்னா, ஒருவேளை 15% இருக்குதுன்னா நமக்கு ஈக்குவல் டு 234 இப்படி சொல்லலாமா? அதாவது 200ங்கிறது 100% ப்ளஸ் 15%, 115%. 200ல் 115% தான் இந்த 234 இருக்க முடியுமா? ஸோ 200ல் 115%, 15% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 200ல் 115%. ஏன்னா 100% முன்னாடி 200 ப்ளஸ் 15%, 115% அப்படிங்கிறதான 234 இருக்க முடியும். ஸோ ஆனால் இப்போ வந்து பாருங்கள், இது ரெண்டையும் தானே நம்ம டிலே பண்ண போகிறோம். 115 × 2 கண்டிப்பாக என்ன வராது? 234 வராது. ஸோ இந்த 2 × 5ன்னு போட்டாவே 0 தான் வரும். ஸோ அப்போ இது ஆன்சராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 200 × 17% இன்க்ரீஸ் ஆகுது. 17% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா முன்னாடி 100% இருக்குது, அதில் 17% இன்க்ரீஸ் ஆகுது. அது முன்னாடியே 100% ப்ளஸ் அதில் 17% இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ 100%னா என்ன? ஜஸ்ட் 200ல் 100% என்ன? 200. 200ல் 17% என்ன? 34. சரிங்களா? ஸோ நீங்கள் 200ல் 117%, 117%ன்னு போட்டிங்கனாலும் என்ன தான் வரும்? 234 தான் வரும். சரியா? ஸோ 200ல் 17% இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது 100 ப்ளஸில் நம்ம எடுத்துக்கணும். ஒரு வேளை டிக்ரீஸ் ஆகுதுன்னா 100 மைனஸில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு வேளை 10% குறையுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம 100 - 10 90% தான் மீதி இருக்கும். ஒருவேளை 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா 100 + 10 110 இருக்கும். சரிங்களா? ஸோ 117/100 ஈக்குவல் டு என்ன வரணும்? நமக்கு 234 வரணும். 234. இப்போ 2 × 7, 2 × 7 என்ன வரும்? 14. யூனிட் டிஜிட் 4 வந்துருச்சா? இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? சரிங்களா? இதில் வந்து நம்ம ஜஸ்ட் ஸ்டெப்ஸை வந்து குறைக்கிறதுக்காக தான் இதை பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த சம்க்கு போயிடலாம். சரி. ஸோ இப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 42,800 இருக்குது. இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் குறையுது. சரிங்களா? அது 13% இருக்கலாம், 14% இருக்கலாம், 12 இருக்கலாம், 11 இருக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நான் என்ன சொன்னேன்? 100+% போட்டுக்கணும்னு சொன்னேன். டிக்ரீஸ் ஆகுதுன்னா 100 மைனஸ் போட்டுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ 100ல் 13 போச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு 87%. ஸோ அப்போ இந்த 42,800ல் 87% தான் என்னவாக இருக்கணும்? 37,236 இருக்கணும்.
87%. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிரும். நீங்கள் பாருங்கள் 8 into 7 என்ன வரும்? இந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கங்க. இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல 8 7 8 into 7 மல்டிப்ளை பண்ணால் 7 is 56. ஸோ யூனிட் டிஜிட் வந்து என்ன தான் வரும்? 6 வரும். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்க ஆன்சர்லேயே என்ன தான் இருக்குது? யூனிட் டிஜிட்டு 6 இருக்குது. ஸோ அப்போ இது வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஸோ இது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 87க்கு பதிலாக 14 போட்டோன்னா என்ன வரும்? அதோட 14% குறையுதுன்னா 86 இருக்குமா? 6 8s are 48. ஆனால் நமக்கு 6 தான் வரணும். அப்போ இந்த 14ங்கிற ஆப்ஷன் வராது. ஸோ ஒரு வேளை 11ங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா 11னா 89. ஸோ 8 9s are 72. ஸோ லாஸ்ட் டிஜிட் 2 வரும். ஆனால் நமக்கு என்ன வேணும்? 6 வரணும். ஸோ அப்போ இது ஆப்ஷனாக இருக்காது. ஸோ அடுத்தது 12%. 12%னா என்னவாக இருக்கும்? 88% தான் மீதி இருக்கும். அப்போ 8 8s are திரும்ப 64. ஸோ லாஸ்ட் டிஜிட் 4. ஸோ இதுவும் cannot be an answer. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சராக இருக்கிறதுக்கு 13%. ஒருவேளை இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. 2 ஆப்ஷன்லேயும் யூனிட் டிஜிட் லாஸ்ட்டாக யூனிட் டிஜிட் வந்துட்டு 6 வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? இந்த சம்மை ஃபுல்லாக போட்டு பார்த்து தான் ஆகணும். எவ்வளோ குறைஞ்சிருக்கு அது அப்படிங்கிற பர்சன்டேஜை நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் டிஜிட் 6 வருது. அப்போது அதுதான் ஆன்சராக இருக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த சம்ம நார்மல் மெத்தடில் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போது 42,000 இருக்குது. எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 37,236 குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள். 10ல் 6 போச்சுன்னா 4, 7ல் 3 போச்சுன்னா 4, ஸோ 9ல் 3 போச்சுன்னா 6, 7ல் 2 போச்சுன்னா 5, 12ல் 7 போச்சுன்னா 5. ஸோ அதாவது 5,564 வந்துட்டு என்ன இருக்குன்னா குறைஞ்சிருக்கு. இதில் இருந்து 42,800ல். ஸோ இன்ட்டு 100 போட்டு மல்டிப்ளை 428 இருக்குது. மேலே 5564 இருக்குது. கேன்சல் பண்ணலாம். 28 4 ஆல் டிவைட் ஆகும். 64 4 ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போது இந்த ஹோல் நம்பரும் 4 ஆல் டிவைட் ஆகும். ஸோ 4 1s are 4, 7s are 28, 4 1s are 4, 3s are 12, 4 9s are 36, 1s are. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 107 139 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 107 into 13 போட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ 13 into 107 வந்துட்டு என்ன ஆகுதுன்னா 5564 1391 வரும். ஸோ முன்னாடி நமக்கு ஆன்சர் 13 தெரிஞ்சனால இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து போட்டோம். இல்லைனா அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு 107ங்கிறது பார்க்குறதுக்கு ஒரு ப்ரைம் நம்பர் மாதிரி தான் இருக்குது. மேபி ப்ரைம் நம்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த 1391 நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்து பண்ணிகிட்டு இருந்திருப்போம். சரிங்களா? ஸோ இல்லைனா வேறு எப்படி இந்த இடத்துல நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு ஆன்சர்ஸ் தெரியும். 13 வரலாம், அல்லது 14 வரலாம், 11 வரலாம், 12 வரலாம். அப்போது இப்போ இந்த இடத்துல 107 இருக்குது, இங்கே 1391 இருக்குது. ஸோ அப்போ 7ஆல் மேலே இருக்கக்கூடியதை டிவைட் பண்ணணும். அப்போ மேலே வந்துட்டு லாஸ்ட் டிஜிட் 1 இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 7ஆல் எதை மல்டிப்ளை பண்ணும்போது 1 வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஸோ 107 into 2 போட்டோன்னு வைங்களேன், லாஸ்ட் டிஜிட் 4 தான் வரும். ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. அதே போல் இங்கே ஒரு வேளை 11 போட்டோன்னா இன்ட்டு 1 அர்த்தம். இன்ட்டு 1 போட்டோன்னா 7 வரும். ஆனால் இங்கே வராது. ஸோ 14 இருக்குது. இன்ட்டு 4 போட்டோன்னா 28. ஸோ 8. ஸோ அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. 13 போட்டோன்னா தான் இன்ட்டு 3, 7 3s are 21, லாஸ்ட் டிஜிட் 1 வந்து வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வேகமாக போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா?
ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஜஸ்ட்டு கான்செப்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாமே நல்லா தெரியும். இப்போ கான்செப்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு சம்மை எப்படி வேகமாகவும் நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம், அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். சரிங்களா?